மெட்டா நிறுவனம் தனது ஊழியர்கள், ஆக்சென்சர் போன்ற ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மூன்றாம் தரப்பினர் ஆகிய பயனரின் அனுமதியின்றி தனிப்பட்ட வாட்ஸ்அப் செய்திகளை படிக்கவும், இடைமறிக்கவும், சேமிக்கவும் ரகசியமாக அனுமதித்ததாக குற்றம் சாட்டி ஒரு கூட்டு வழக்கை எதிர்கொண்டது. அண்மையில் பெரும் பேசுபொருளானது. இவ்வழக்கு நீங்களும் பெறுநரும் மட்டுமே அதை படிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதாக வாட்ஸ்அப் விளம்பரப்படுத்திய சிக்னல் புரோட்டோகாலை பயன்படுத்தி என்-டு-என் என்கிரிப்ஷன் குறித்த செயலியின் நீண்ட கால சந்தைப்படுத்தலுக்கு நேரடியாக சவால் விடுவது மட்டுமின்றி தனி மனித சுதந்திரத்திற்கும் சவால் விடும் வகையில் அமைந்திருக்கிறது. அதாவது பயனர்கள் தனிப்பட்ட செய்திகளை அனுப்பக்கூடிய ஒரு பாதுகாப்பான தளமாக வாட்ஸ்அப்பை அந்த நிறுவனங்கள் சந்தைப்படுத்தும். அதே நேரத்தில் பயனர்கள் அந்த தளத்தில் அனுப்பிய தனிப்பட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா அவற்றின் ஊழியர்கள், ஒப்பந்ததாரர்கள் அல்லது பிற மூன்றாம் தரப்பினர் இடைமறித்து பார்த்து, படித்து, சேமித்து அணுகி வருவதாகவும், இதற்கு வாட்ஸ்அப் பயனர்களிடம் வாட்ஸ்அப்போ அல்லது மெட்டாவோ ஒப்புதல் கேட்பதில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தொழிலதிபரான எலான் மஸ்க் வெளிப்படையாகவே வாட்ஸ்அப்பை நம்ப முடியாது என கடுமையாக சாடினார். மேலும் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் பொய்யானவை என்றும் மற்றும் அபத்தமானவை என்றும் வாட்ஸ்அப் நிராகரித்துள்ளதோடு செய்திகள் முழுமையாக மறைகுறியாக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அனுப்புனர் மற்றும் பெறுநரை தவிர வேறு எவராலும் அணுக முடியாதவை என்றும் பதில் அளித்திருக்கிறது. இவ்வழக்கு டிஜிட்டல் தனி உரிமை மற்றும் மெட்டாவின் செய்தி பரிமாற்ற தளங்கள் மீதான நம்பிக்கை குறித்த உலகளாவிய விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது.